அதாவது இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு ஆலயத்தை பற்றி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் அருகில் இருக்கிற ஒரு பைரவர் ஆலயத்தை பற்றி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னடா இது பைரவர் ஆலயத்தை பற்றி சொல்ல வரானே அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். அதுவும் ராமாயணத்தில் மிக முக்கியமாக பங்காற்றிய ஆலயத்தில் இந்த பைரவர் ஆலயம் ஒன்று இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுப்போம். இப்போ வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது புதுசாக வளர்ந்து வரோம், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அதாவது ராமாயணத்தில், அதாவது புராணத்தில் நம்ம பார்க்கும்போது ராமர் வந்து ராமேஸ்வரத்தில் கடல் மண்ணில் லிங்கம் பிடிச்சி வழிபட்டார். நம்ம வந்து அந்த புராணத்தில் வந்து படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட புராண கதைகளோடு இணைந்தது தான் இந்த பைரவர் ஆலயமும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கொலை செஞ்ச பாவம், அது என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிறதாக தான் வந்து ராமரே வந்து ராமேஸ்வரத்துக்கு வருவார். ராமேஸ்வரத்துக்கு வந்து கடல் மண்ணில் லிங்கத்தை பிடிச்சி வழிபடுவார். அப்படி கடல் மண்ணில் லிங்கத்தை பிடிச்சி வழிபட்டு மனமுறையை வழிபட்டு இதனால அந்த பிரம்மகத்தி தோஷமானதை வந்து அவரை விட்டு போயிடுச்சு. அவரை விட்டு போனவொன்னே அந்த பிரம்மகத்தி தோஷம் எங்கடா போகிறோன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. சுற்றிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் ராமரும் வந்து நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க, அந்த தோஷம் போகாமல் இருக்கு, சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி வேண்டிட்டோமே, நம்ம செஞ்ச பாவத்தை ஃபுல்லாக நம்ம மனமுருகி வேண்டிய மன்னிப்பு கேட்டோமே, இன்னும் ஏன் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, சிவபெருமானே வந்து பைரவர் அனுப்புகிறாரு. பைரவர் அனுப்பி இதுதான் அங்கே இருக்கிற அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற பைரவருக்கு சம்மந்தம் இருக்குது, ராமேஸ்வரத்துக்கு சம்மந்தம் இருக்குது. புராணக்கதையில் வந்து எனக்கு தெரியல, இந்த நான் சொல்கிற சம்மந்தம் இருக்குது. ஆனால் சம்மந்தமாக கந்தன் தருவார் எதிர்காலம் ஒரு குரூப்பில் நான் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த குரூப்பில் டெய்லி ஒரு ஆலயத்தை பற்றி வந்துக்கிட்டே இருக்கக்கூடாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே அந்த பாதாள என்னன்னா, நம்ம மாவட்டத்தில் ஒரு பைரவர் ஆலயம் வந்து இப்படி இருக்கே, நமக்கு தெரியாமல் இருக்கே, அதை பற்றி நமக்கு எல்லாருமே தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நோக்கத்துக்காக மட்டும் இந்த வீடியோ நான் போடுறேன். முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். அது என்னென்னா, சிவபெருமான் வந்து பைரவர் அனுப்புகிறாரு. பைரவர் அனுப்புனோன்னா நான் எங்கே போகிறோம் தெரியாமல் சுற்றி தெரிஞ்சுக்க பிரம்மகத்தி தோஷத்தை பிடிச்சி பாதாளத்துக்கு அடியில் கொண்டு போய் வைக்கிறாரு. அப்படி பாதாளத்துக்கு அடியில் கொண்டு போய் வச்சோன்னா பாதாள பைரவர் அப்படிங்கிற பேரை வந்து அவருக்கு இருக்குது. அந்த ஆலயம் வந்து எங்கே இருக்குன்னா, ராமேஸ்வரம் பக்கத்துலேயே கோடித்தீர்த்தம் பக்கத்தில் பாதாள பைரவர் ஆலயம் வந்து இருக்குது. ராமேஸ்வரம் போகிறவங்க வந்து என்னதான் நீங்கள் போய் தோஷங்கள் கழிக்கிறதா நீங்கள் ராமேஸ்வரம் போனாலும் போய் வழிபட்டாலும், இங்கே இருக்க ராமநாத சுவாமி வழிபட்டாலும் மறக்காமல் போய் பாதாள பைரவரை போய் வழிபட்டு வந்துடுங்க. ஏதோ உங்களால் முடிஞ்ச பூ அர்ச்சனை ஏதோ வாங்கிட்டு போய் பாதாள பைரவரை போய் வழிபட்டுருங்க. ஏன்னா உங்களை விட்டு போன தோஷம் வந்து வெளியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ராமாயணத்திலேயே வந்து அந்த தோஷமான சுற்றிக்கிட்டு வந்துருக்குன்னா நம்ம வாழ்க்கையிலே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது எங்கே நடக்க தெரியலைன்னா, பாதாள பைரவர் வழிபட்டோம்னா அந்த தோஷத்தில் வந்து பாதாள பைரவர் வந்து எடுத்துக்குவார். அவர் எடுத்துக்கிட்டு நமக்கு நல்ல கண்டிப்பாக போய் எல்லோரும் பாதாள பைரவரை போய் வழிபடுங்க. அதுக்காக எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளை என்னதான் நம்ம போய் பித்திருதோஷம் எல்லாத்தையும் நம்ம போய் தோஷங்கள் போய் ராமேஸ்வரத்தில் வந்து கழிச்சிட்டு வந்தாலும் அந்த தோஷம் மனதை வந்து அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ராமரோட தோஷமே வந்து அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட தோஷம்லாம் சொல்லவா வேணாம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது எல்லாரும் கோடி தீர்த்தம் போய் பாதாள பைரவரை வழிபட்டுவாங்க. ராமேஸ்வரத்தில் இருக்கிற தெய்வங்களை வழிபடுங்க, பாதாள பைரவரை வழிபடுங்க, நெச்சுமன தீர்த்தம் அங்கேயே போய் நீராடிட்டுவாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனுக்காக, இந்த ஒரு செய்திகளுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ மறக்காமல் போய் எல்லோரும் ராமேஸ்வரம் வரவங்க எல்லாருமே வந்து பாம்பனை பாருங்கள், பாம்பன் பாலத்தை பாருங்கள், புதிதாக திறக்கப்பட்ட பாம்பன் பாலத்தை பாருங்கள். அப்படியே தாண்டி வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா நினைவுடன் இருக்குது, அப்துல் கலாம் நினைவிடத்தை பாருங்கள். அதையும் தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா வந்து என்னோட லட்சுமண தீர்த்த தங்கம் உள்ளே லட்சுமண தீர்த்தத்தை பாருங்கள். லட்சுமண தீர்த்தத்தை பார்த்துட்டு உள்ளே போங்க. உள்ளே போய் நம்ம ராமநாத சுவாமியை வழிபடுங்க. ராமநாத சுவாமியை வழிபட்டுட்டு மறக்காமல் பத்ரகாளி அம்மன் ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்கும் ராமநாத சுவாமிக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அது 1000 ஆண்டு காலம் 2000 ஆண்டு காலம் பழமையான கோயில் சொல்லி இருக்குது. மறக்காமல் இங்கே போங்க. பத்ரகாளி அம்மன் ஆலயத்தை வந்து மறக்காமல் தரிசனம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அரிதான வாய்ப்புகள். அது எதுக்காக சொல்கிறேன்னா, மற்ற ஆலயங்களை வந்து கருவறைக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் வந்து பூஜைகள்லாம் நிற்பாங்க. அதுக்கு அடுத்து ஒரு மண்டபம் இருக்கும். அதில் நம்ம எல்லாருமே மக்கள் எல்லாருமே இந்த வழிபடுவோம். அப்பேற்பட்ட அந்த கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம், பூஜைகள் இருக்கிற மண்டபம் வரை நம்ம உள்ளே சென்று அம்மனை போய் பார்க்கலாம். அதில் இன்னொரு சிறப்பு வந்து என்னென்னா, அம்மனுக்கு வந்து வருஷத்தில் 2 முறை தான் அபிஷேகம் நடக்கும்னு மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்க சொன்னால், வருஷத்தில் 2 தடவை தான் மாப்பிள்ளை அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொன்னால்,
மற்ற நாட்கள் வந்து எப்படி இருக்குன்னா செந்தூரம், அனுமனுக்கு உகந்த செந்தூரத்தாலே வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக வந்து முகம் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக செந்தூரம் பூசியிருக்கும். அங்கே வந்து பிரசாதமாகவே வந்து செந்தூரம் தான் கொடுப்பாங்க. விபூதி திருநீர் குங்குமத்தை தவிர்த்து செந்தூரம் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. மறக்காமல் பத்திரகாளியம்மன் கோயில் போயிட்டு வாங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமான இடங்களும் அதை சொல்லிக்கிட்டே போகலாம். கோடி தீர்த்து தாண்டி போகும்போது மறக்காமல் தனுஷ்கோடியை வந்து விசிட் பண்ணுங்கள். ஒரு காலத்தில் நம்ம ராமேஸ்வரம் வர ரயில் வந்து தனுஷ்கோடி வர போயிருக்கு. தனுஷ்கோடியில் வந்து துறைமுகங்களுக்கு எல்லாமே மக்கள் வாழ்ந்துருந்திருக்கா. கால சூழ்நிலை கால மாற்றம் ஒரு நாள் இரவு புரட்டி போட்டதில் மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக இந்த தனுஷ்கோடி வந்து மாறி இருக்குது. இடிஞ்ச கட்டடங்கள்லாம் நிறையா இருக்குது. நான் அடுத்த முறை தனுஷ்கோடிக்கு போனேன்னா ராமேஸ்வரம் போகும்போது தனுஷ்கோடி கண்டிப்பாக போய்ட்டு அந்த வீடியோ நான் எடுத்து தனுஷ்கோடியில் என்னென்ன எடுத்து போடுறேன், நடக்காமல் எடுத்து போடுறேன். முடிஞ்ச அளவு எல்லாருமே வந்து ராமேஸ்வரம் போகிற எல்லாருமே வந்து தோஷங்களை கழித்தாலும் கண்டிப்பாக பாதாள பிரம்பை வழிபடுங்க. காரணம் அந்த பிரம்மகதி தோஷத்தை கழித்தாலும் மற்ற தோஷங்கள் எல்லாம் செவ்வாய் தோஷம் நாவ தோஷம் எல்லாமே இருக்கும். தோஷங்கள் நம்மளை விட்டு விலகும் பொழுது அந்த தோஷமானது எங்கு செல்வதென்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கோம். அப்படி இந்த பாதாள பைரவரை போய் வழிபடும் போது அந்த தோஷமானதை வந்து நம்ம பைரவர் எடுத்து பாதாளத்துக்கு அடியில் கொண்டு போயிடுவோம். அந்த தோஷத்தை மறுபடியும் மேலே வர விடாமல் நம்மளை பிடிக்க விடாமல் இது ஒரு நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் எல்லோரும் போங்க, அந்த பாதாள பைரவரை போய் வழிபடுங்க. மேலும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.